வண்டி எடுங்க சார். ப்ளீஸ் சார் மூவ் பண்ணுங்க சார். மூவ் பண்ணுங்க சார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நவமி கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் ராமநாத சுவாமி கோவிலை வந்தடைந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வழக்கமாகவே ராமநவமி நாளில் ராமேஸ்வர கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகளில் பங்கு பெறக்கூடிய விதமாகவும் தரிசனம் செய்யக்கூடிய விதமாகவும் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள். இதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்தார் என்றால் அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நடைபெறுவதற்காக புனித தீர்த்தங்களை வாங்கி செல்வதற்காக பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு மக்களவை தேர்தல் சமயத்தில் வந்திருந்தார். அப்பொழுது அந்த கடலில் இறங்கி பிரதமர் நீராடி இருந்தார். 21 தீர்த்த கரைகளுக்கும் சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித கலசங்களில் அந்த புனிதமான நீரை ஏந்தி சென்ற காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்போம். இன்று பிரதமர் வருகை தந்து ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட இருக்கின்றார். மேலும் பிரதமருடைய வருகையின் பொழுது சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்ற தகவலையும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஏறக்குறைய அரை மணி நேரம் வரை பிரதமர் அவர்கள் ராமேஸ்வர கோவிலில் வழிபாடு நடத்துவார் என்று சொல்லியிருந்தார்கள். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு ராமேஸ்வர கோவிலில் இன்று அதிகாலை முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. 3 மணிக்கு பிறகாக வழக்கமான தரிசனம் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. பிரதமர் தற்பொழுது ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகள், அந்த பிரகாரங்களில் பிரதமர் தனி ஒருவராக சுற்றி வலம் வந்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க இருக்கின்றோம். பிரதமர் ராமேஸ்வர தீவுக்கு உள்ளாக வந்தவுடன் தீவினுடைய மக்கள் அவருக்கு வழங்கியிருந்த வரவேற்பினை பார்த்தோம். வழியெங்கும் சாலையின் 2 பக்கமும் திரண்டு நின்று பொதுமக்கள் பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். ராமேஸ்வர தீவு மக்கள் வழங்கியிருந்த வரவேற்பினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரு கரங்களை கூப்பி வணக்கம் சொல்லி ஏற்றுக்கொண்டார். அதே போன்று உற்சாகத்தோடு பிரதமரும் தன்னுடைய கரங்களை அசைத்து பொதுமக்கள் வழங்கியிருந்த அந்த வரவேற்பினை பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். பிரதமர் கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார். ஏறக்குறைய 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழக மக்களுக்கு முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை வழங்க இருக்கின்றார். அதன்படி
8500 கோடி மதிப்பீட்டிலாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட பணிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மூலமாக இன்று அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. விழுப்புரம், புதுச்சேரி, பூண்டியங்குப்பம், சட்டநாதபுரம், சோழபுரம், தஞ்சாவூர் என்று அகலப்படுத்தப்பட்ட 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட சாலைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களின் பயன்பாட்டிற்காக இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கின்றார். ராமேஸ்வரத்திலிருந்து டெல்டா பகுதி மக்கள் பயன்பெறக்கூடிய விதமாக மயிலாடுதுறை உள்ளிட்ட வழித்தடத்தில் செல்லக்கூடிய புதிய ரயில் சேவையையும் பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கின்றார். வாலாஜாபேட்டை, ராணிப்பேட்டை வரை இருக்கக்கூடிய சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக ராமேஸ்வர கோவிலுக்கு உள்ளாக சென்றிருக்கக்கூடிய பிரதமர் ராமநாத சுவாமி கோவிலில் அமர்ந்து அந்த சிறப்பு பூஜைகளில் எல்லாம் ஈடுபட இருக்கின்றார். தீவினுடைய மீனவ சங்க பிரதிநிதிகள் உட்பட பலரும் வருகை தந்து பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பாஜகவை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வர தீவுக்கு உட்பட்ட மீனவ சங்க பிரதிநிதிகளும் பிரதமரை சந்தித்து வணக்கம் சொல்லி தங்களுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி இலங்கைக்கு சென்றுவிட்டு பிரதமர் ராமேஸ்வரம் வந்திருப்பது அந்த தீவு பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. இன்று அதிகாலை முதலே பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்தவர்கள், மீனவ பிரதிநிதிகள் அங்கு வருகை தந்து பிரதமருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஏனென்றால் ராமேஸ்வர தீவினுடைய மக்கள் இலங்கை கடற்படையால் பல்வேறு துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழல் நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை கடற்படையால் நிறைய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. எனவேதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்ற பொழுது ராஜாந்திர ரீதியாக அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துகள், அதற்கு இலங்கை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதில்கள், பிரதமருடைய அந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயகா மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே இனி தமிழக மீனவர்கள் தொடர்பான அந்த எல்லை தாண்டக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நாங்கள் செயல்படுவோம் என்ற உறுதிமொழியை பிரதமரிடம் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ராமேஸ்வர தீவு மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் செய்தியாக இருந்தது. பிரதமர் இலங்கைக்கு சென்ற உடனேயே பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களை ராமேஸ்வர தீவில் இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் ஒவ்வொன்றாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மீனவ பிரச்சனை தொடர்பாக பிரதமர் முன்வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு இலங்கை அரசு தரப்பிலிருந்து என்ன பதில்கள் சொல்லப்பட இருக்கின்றன. ஏனென்றால் ராமேஸ்வர தீவை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடி தொழில் சார்ந்தவர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய அளவிலான படகுகள் மூலமாக, விசைப்படகுகள் மூலமாக ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நாள்தோறும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வலைகள் பறிமுதல் செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறைக்கு உடனுக்குடன் அழைத்து செல்லப்படுவது, சிறை வைக்கப்படக்கூடிய மீனவர்களை மீட்டு வருவதற்கு அபராத தொகையை உயர்த்தி இருப்பது, இவையெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இலங்கை பயணத்தின் மூலமாக வழங்கியிருக்கின்றார். எனவே வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் உற்சாகத்தோடு தீவு மக்கள், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரை வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மண்டபத்திற்கு வந்த பொழுது முழுவதுமாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் திரண்டு நின்று பிரதமருக்கு வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். பாம்பனில் புதிய பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த பிறகு பிரதமரை பல்வேறு ராமேஸ்வர தீவினுடைய முக்கிய கோவில்களுடைய அர்ச்சகர்கள், சிவாச்சாரியர்கள் திரண்டு நின்று வரவேற்றதை பார்த்தோம். அதன் பிறகு ராமேஸ்வர தீவுக்கு உள்ளாக வந்தவுடன் முழுவதுமாக தீவினுடைய மீனவ சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்து நன்றி சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது ராமேஸ்வர தீவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் அவர்கள் பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நொடிகளில் அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்க இருக்கின்றோம். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு 3500 காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ராமேஸ்வர தீவில் வழக்கமாக காலை மற்றும் பிற்பகல் சற்று நேரம் ஓய்வு கொடுத்து அதன் பிறகு மீண்டும் தரிசனத்திற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இன்று பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக 3 மணியை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் கோவிலுக்கு உள்ளே சென்று சிறப்பு தரிசனத்தில் ஈடுபடுகின்றார், சில பூஜைகளை மேற்கொள்ள இருக்கின்றார் என்ற தகவலை கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். பிரதமர் செல்லக்கூடிய சூழ்நிலையில் 21 புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து எடுத்து வரப்பட்டிருந்த அந்த தீர்த்தமும் அவருக்கு வழங்கப்பட உள்ளது.